புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து, அரசின் கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும், மின்துறை தனியார் மயமாக்குவதை கைவிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து உள்துறை செயலரிடம் அதிமுக, திமுக கோரிக்கை மனு அளித்தது. மத்திய உள்துறை செயலர் கோவிந்தன் மோகன், மத்திய அரசின் உதவியுடன் புதுச்சேரியில் செயல்படுத்தப்படும் முதன்மை திட்டங்களின் நிலைமை பற்றி உள்துறை செயலர் ஆய்வு செய்ய புதுச்சேரி வருகை தந்தவர் தலைமை செயலகத்தில் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். அதனைத் தொடர்ந்து சட்டமன்ற வளாகத்திற்கு வருகை தந்த உள்துறை செயலர் முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள், அரசு துறை அதிகாரிகள், காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் ஆகியோருடன் கலந்து கொண்டு ஆலோசனை நடத்தினார். புதுச்சேரியில் மத்திய அரசின் திட்டங்கள் எவ்வாறு செயல்படுத்தப்பட்டு வருகிறது, செயல்படாத திட்டங்கள் குறித்தும் கேட்டறிந்தார். மேலும் குறைபாடுகள் உள்ளிட்டவை ஆலோசனை நடத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமி கோரிக்கை அடங்கிய மனுவை அளித்தார். அவரைத் தொடர்ந்து அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் சந்தித்து மனு அளித்தார். அந்த மனுவில் புதுச்சேரி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான புதுச்சேரி மாநிலத்திற்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும், மத்தியில் ஆளும் பாஜக அரசுக்கு புதுச்சேரி மாநிலத்திற்கு மாநில அந்தஸ்து வழங்குவதில் உடன்பாடு இல்லை என்றால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சர்கள் குழுவிற்கு நிர்வாக மற்றும் நிதி விஷயங்களில் அதிக அதிகாரங்களை வழங்குவதற்கு யூனியன் பிரதேசங்களின் அரசாங்க சட்டம் 1963 திருத்தம் கொண்டு வர வேண்டும், உள்ளாட்சி தேர்தல்களை அவ்வப்போது நடத்த வேண்டும், என்ஆர் காங்கிரஸ் மற்றும் பாஜக அரசு உள்ளாட்சி தேர்தலை உடனடியாக நடத்த மத்திய அரசு அறிவுறுத்த வேண்டும், புதுச்சேரியின் மொத்த கடன் சுமை இன்றைய தேதியில் 12,000 கோடியை தாண்டியது, குறைந்தபட்சம் மரபு கடனையாவது இந்திய அரசு ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை அடங்கிய மனுவை அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் அவர்கள் அளித்தார். இதனைத் தொடர்ந்து திமுக மாநில அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா சட்டமன்ற உறுப்பினர்களுடன் உள்துறை செயலரை சந்தித்து மனு அளித்தார். அந்த மனுவில் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் நீண்டகால கோரிக்கைகளான மாநில அந்தஸ்து, கடன் தள்ளுபடி, கடன் மறுசீரமைப்பு, யூனியன் மேம்பாடு, வேலைவாய்ப்பு, கல்வி, சுற்றுலா, தொழில், சுகாதாரம் போன்ற துறைகளை சார்ந்த கோரிக்கைகளை மனுவாக அளித்தார். துறைமுகத்தை தனியார்மயமாக்குதல், ஜிப்மரில் புதுச்சேரி குடியிருப்பாளர்களுக்கான பல்வேறு பதவிகளில் இடஒதுக்கீடு, மின்சாரத்துறை தனியார்மயமாக்கல் கைவிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை செயலரிடம் அளித்தனர்.